வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாச்சனா அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்குள்ளே இன்னும் எலிமினேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு பேர் தான் இருந்தோம் அப்படின்னா நம்ம இப்பயே பேசி வச்சுக்கலாம், லைக் யாருக்கு அது டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாச்சனா சொல்கிறாங்க, லாஸ்ட்டு 4 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் நாமினேஷன்ஸில் இருக்கேன். அண்ட் தென் இது வரைக்கும் எனக்கு எந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சதில்லை. அண்ட் தென் எந்த சலுகையும் எனக்கு கிடைச்சதில்லை. நாமினேஷனில் இருந்து எனக்கு ரொம்ப லைக் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ தட் இந்த வாரம் நீ எனக்கு விட்டு கொடுத்த அப்படின்னா, விச் மீன்ஸ் ஃபைனலாக நம்ம நீயும் மொபைல் நானும் மொபைல் டாஸ்கில் இருந்தோம்னா எனக்கு நீ அதை கொடுத்தனா எனக்கு இந்த வாரம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நிம்மதியாக இருந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் இந்த வாரமே போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்னா மேபி இந்த வாரத்துலேருந்து நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சாச்சனா அவங்களோட பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில், எஸ் உனக்கு இருக்கிற அதே இதுதான் எனக்கும் இருக்குது. நான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நாமினேஷன்ஸில் இல்லை நீ சொன்ன மாதிரி. ஏன்னா சாச்சனாவும் அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. நீ இல்லை கண்டிப்பாக நீ சேவ் ஆகிடும், அடுத்த வாரம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறாங்க, எனக்கும் லைக் என்னை காப்பாற்றிக்க தெரியும். இன்கேஸ் இந்த பொம்மையை நான் உள்ளே வச்சுட்டு என்னை நான் தோக்கடிச்சிட்டு நான் அடுத்த வாரம் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் உனக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்ற பட்சத்தில் உன்னோட ஓட்டு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிரிஞ்சு எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு டேஞ்சர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி அவர் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ சாச்சனா திரும்பவும் கேட்குறாங்க, லைக் என்ன நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு நாமினேஷனில் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் ஒரு வாரம் நான் நிம்மதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அவங்களோட பாயிண்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ஜெஃப்ரி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசி வரையும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பாயிண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஈவன் ரயானும் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, உனக்கு ரெண்டு பேரும் ஓகே இல்லை, நீங்கள் பேசுகிறீங்க சாச்சனா அண்ட் தென் ஜெஃப்ரி, உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்குள்ளே உடன்பாடு இல்லை அப்படின்னா ஜெஃப்ரி நீ வேறு ஆளை பார்த்து நீங்கள் கேமை விளையாடு. ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ தட் நீ சண்டை போடக்கூடாது இங்கே. பட் நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்க முன்னாடியே, அதாவது ரெண்டு பேர் தான் கடைசியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் இப்போயே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் டக்குன்னு முடிஞ்சிடும். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வின் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் நீங்கள் வயசாக டிசைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன முடிவெடுத்தாங்க, இல்லை இந்த டிஸ்கஷன் அப்படியே பாதியில் நிறுத்தப்பட்டதா அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.